துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. துலாம் ராசி அமைதியான தோற்றமும் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையும் கொண்டவங்க. மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க. எப்பவுமே நியாயத்து பக்கம் துணை நிற்கக்கூடியவங்க. இவங்களால சின்னதாக ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க தெரியாதுங்க. குறிப்பாக இந்த கலியுகத்தில் இவங்க வாழ்கிறதே ரொம்ப போராட்டமாக தான் போயிட்டுருக்கு. நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சே தான் ஏமாந்துருக்கீங்க. அவங்க நமக்கு குழி வெட்டுறாங்கன்னு தெரிஞ்சும் கூட அவங்கக்கிட்ட பழக்க வழக்கத்தை இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கீங்க. காரணம், வெச்ச அன்பை மாற்ற முடியாத ஏமாளினே இந்த துலாம் ராசிக்காரர்களை சொல்லலாம். ஆனால் ஏமாறுறது இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக வழியை கொடுக்காது. ஏன்னா அன்பால் ஏமாறுறது அப்படிங்கிறது எனக்கு பிடிச்சது தானே துலாம் ராசிக்காரங்க நினைப்பீங்க. பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எவ்வளவோ நாட்கள் அழுது கூட நின்று இருக்கீங்க. தனிமையில் இருக்கும்போது தான் தெரியுது நம்ம எல்லாருக்கும் துணையாக நிற்கிறோம், ஆனால் நமக்குன்னு எந்த ஒரு துணையுமே இல்லை அப்படிங்கிறது துலாம் ராசி பல நேரங்களில் உணர்ந்து இன்றைக்கும் போய் தலையை கொடுத்துட்டு உக்காந்து தான் இருக்கீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்படிப்பட்ட எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய துலாம் ராசிக்கு கத்தினாலும் கதறினாலும் கடவுள் முன்னாடி பல நேரங்களில் அழுதுருந்தாலும் எந்த ஒரு நல்ல விஷயமே எனக்கு நடக்கலையே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்துப்பீங்க. 100% துலாம் ராசிக்காரர்களினுடைய தலைவிதி மாறப்போகுதுங்க. ஏம்மா நீ வேற பயமுறுத்தாதம்மா, தலைவிதியில் என்னோட தலைவிதியே ஆல்ரெடி ரொம்ப கிறுக்கல் போட்டாச்சு அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக பயப்படவே தேவையில்லைங்க. உங்களினுடைய தலைவிதி எந்த அளவுக்கு கிறுக்கலாக இருந்தாலுமே இப்போ நடக்கக்கூடிய கிரகங்களினுடைய சேர்க்கையினால் துலாம் ராசிக்காரர்களை தூக்கித்தான் பிடிக்க போகுதுங்க. கீழே விழுந்தவங்களை தூக்கி நிறுத்த போகுது, உயர்வான நிலைக்கு கொண்டு போக போகுதுங்க. அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சிறிதளவு கூட யாருக்கும் துரோகம் நினைக்காதனால தான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு பல பேர் குழி வெட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அதாவது சொல்லி அடிக்கக்கூடிய துலாம் ராசிக்கு 4 கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாங்க. ஜோதிட சாஸ்திரப்படி 4 கிரகங்களினுடைய சேர்க்கையை நாங்கள் சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். அந்த வகையில் மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவானினுடைய சேர்க்கை நடைபெற போகுது. இது ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க. இதனால் துலாம் ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான யோகத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக இறங்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சில காலகட்டமாக நீங்கள் சந்திக்காத பிரச்சனையே கிடையாது, ஏமாறாத ஏமாற்றமே கிடையாது. சின்னதாக ஒரு எறும்பில் இருந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டிருந்தாலுமே மற்றவங்க கிட்ட உதவிக்கக்கூடிய நிலையை இப்போ நீங்கள் செஞ்ச காலம் போய் இப்போது நீங்கள் போய் மற்றவங்க கிட்ட உதவி கேட்குற நிலை வந்துருச்சுங்க. கடன் சுமை அதிகமாக இருக்கும், எதிரியினுடைய தொல்லை அதிகமாக இருக்கும், சமூகத்தினுடைய மதிப்பு மரியாதை சுற்றிக்கிட்டு இருந்த உங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதையெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் சங்கடத்தை மட்டுமே அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது இந்த 4 கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பாக்கியமான அமைப்பை கொடுக்குறாங்க. தொழில் ரீதியாக உங்களினுடைய உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா தடைகளுமே நீங்க போகுது. உங்கள் மீதான நம்பகத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. இதன் மூலமாக தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. நல்ல வேலை கிடைக்கலையேன்னு செய்யக்கூடிய வேலையில் போதுமான வருமானம் இல்லையே, நம்ம எவ்வளவு உழைச்சாலுமே அதற்கேற்ற அங்கீகாரம் இல்லையேன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய வேலையில் முன்னேற்றம், வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல சம்பளத்தோட வேலை,
நீங்கள் நல்லா வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வுக்கு போகுங்க. திறமைக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் இழந்த செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையுமே இப்போ சேர்த்து சம்பாதிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்கிறீங்களா, அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. வெளிநாடு பயணங்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். நீண்ட காலமாக திருமணமே ஆகலை, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் திருமணத்துக்கு தடையாகவே இருந்துச்சு. ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு அதற்கான தடைகள் நீங்குதுங்க. இந்த காலத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே திருமணம் ஆகிட்டு விவாகரத்து ஆயிடுச்சுமா, இப்போ மறுமணம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி திருமணக்காகி நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் உண்டாகும். இது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை நீங்குதுங்க. சொத்துக்களில் இருந்து வந்த கோர்ட்டு கேஸு வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. நிறையா ஆடை அபகரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. குழந்தைகளை வெளிநாட்டுக்கு வெளி மாநிலங்களுக்கு உயர்கல்விக்காக அனுப்பி வைப்பீங்க. குழந்தைகளோட திருமணம் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவுகளில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குது. அந்யோன்யம் அதிகமாகுது. உடல் பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்பட போகுதுங்க. குறிப்பாக ரொம்பவே சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. பெருசாக எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. வேலையிலும் உங்களினுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க. வியாபாரம் ரொம்ப சுறுசுறுப்பாக வியாபாரத்தை பார்க்க போகிறீங்க. எப்படியாவது லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஓடி ஓடி இழைக்க போகிறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற்றங்க. தேர்வுகள் கவனத்தோடு இருக்க போகிறீங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க. வீட்டில் தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் இப்போ நடக்கும். சுப செலவுகள் உண்டாகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு தொடர்ந்து நன்மைகளை அதிகரித்து கொடுப்பாங்க. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வாழ்க்கையிலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி சமநிலையை பராமரிக்க போகிறீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவைக்கு நிறைய தடவை யோசித்து அந்த ஒரு முடிவை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி எல்லா விதத்துலேயுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமைய போகுது. துணையிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ தீரப்போகுதுங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட ரொம்பவே அந்யோன்யமாக ஒத்துழைச்சு வாழ போகிறீங்க. குழந்தைகளுக்கிடமும் ரொம்ப அவங்களுக்காக நேரம் ஒதுக்குவீங்க. வேலைன்னு ஓடாமல் அவங்களுக்காக ஒரு சில நேரங்களை ஒதுக்கக்கூடிய நேரம் இப்போ அமைஞ்சிருக்குங்க. பிரிஞ்சு போன சொந்தங்கள் எல்லாமே இப்போ ஒன்று சேர போகிறாங்க. நான் போகாத கோயில் இல்லை, ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. வேலை இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன், எங்கே வேலை தேடினாலும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்த, படிச்சும் எந்த ஒரு யூஸுமே இல்லை அப்படின்னு வேதனைப்பட்டவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. துலாம் அப்படின்னாவே துன்பங்களை மறைக்கக்கூடியவங்க. யாரையுமே தூக்கி எறிஞ்சு பேச மாட்டாங்க. அதே மாதிரி மற்றவங்க உங்களை தூக்கி எறிஞ்சு பேசினாலும் சரிங்க, நீங்கள் பொறுத்துக்கிட்டே இருப்பீங்க, பொறுத்துக்கிட்டே நிற்பீங்க. நியாயம் ஒரு பக்கம், தர்மம் ஒரு பக்கம், பாசம் ஒரு பக்கம், பகை ஒரு பக்கம். இதுதான் துலாம் ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை நிலை. துலாம் ராசியை ஒருத்தவங்க பகையாளியாக நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மாதிரி ஒரு முட்டாளை எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. ஏன்னா இவங்க யாரையுமே பகைமை பாராட்ட மாட்டாங்க. நீ தான் கோபத்தாபங்களை வச்சுக்கணும், நீ தான் அவங்கள பழி வாங்க துடிக்கணும். அப்போது துலாம் ராசிக்கு கோபமே வராதா, என்ன பண்ணாலும் அமைதியாகவே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுற மாதிரி 1% கூட இவங்க பண்ணணும்னு நினச்சா கூட போச்சு, நீங்கள் காலி. புரியுதுங்களா? எல்லாமே தெரிஞ்சும் இது வேண்டாம், இது வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது, சொந்த பந்தத்துக்கு சரிப்பட்டு வராது, மனுஷனாக வாழ்கிறோம் அப்படின்னா எல்லாருமே துலாம அரவணைச்சு வாழணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுனால மட்டும்தான் துலாம் இன்னைக்கு வரைக்குமே எல்லாருக்குமே உதவி செஞ்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுன்னு தான் சொன்னேன், இவங்களுக்கு யாரோ உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லலைங்க. அதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன்.
துலாம் ராசிக்காரர்கள் இவங்க யாருக்குமே உதவியை எதிர்பார்த்து உதவி செஞ்சது கிடையாது. அதாவது பிரதிபலனை எதிர்பார்த்து உதவி செஞ்ச கிடையவே கிடையாதுங்க. நம்ம இன்னைக்கு இவங்களுக்கு இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா பின்னாடி இவங்க கிட்ட வந்து நம்ம உதவி கேட்டுக்கலாம், இவங்க நமக்கு பின்னாடி உதவி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமே துலாம் ராசிக்கு சுத்தமாக கிடையாதுங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இவங்க தப்பி தவறி ஒருத்தவங்க கிட்ட உதவி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க 1% செஞ்சால் இவங்க 1000% அவங்களுக்கு திருப்பி செஞ்சுருவாங்க. ஆனால் இந்த துலாம் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்மளையே மனுஷங்களா மதிக்கிறாங்களா, நம்மளினுடைய உணர்ச்சிகளுக்கும் மதிப்பு கொடுக்குறாங்களா, எதிர்பார்ப்போட தான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நின்றுட்டு இருக்கீங்க. யார் ஒதுக்குனாலும் பரவாயில்ல, என்னோட பிறவி குணத்தை நான் மாற்றிக்க போகிறதில்ல, எல்லாருக்குமே எல்லாமே செய்ய நான் ரெடியாக இருக்கேன், மறுக்கவே மாட்டேங்க. கோபத்தாபங்களை கூட காட்ட தெரியாமல் தனிமையில் உட்கார்ந்து அழுவாங்க. அது ஆண்களோ பெண்களோ, ஆண்கள் எல்லாம் அழக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. துலாம் ராசிக்கார ஆண்கள் வந்துட்டு பெண்களை விட ஜாஸ்தி அழுவாங்க, புரியுதுங்களா? அவங்களால அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தவே முடியாது. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குணங்கள் பொருந்தும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஆமான்னு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பதிவு எதுக்கு, என்ன விஷயம் இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு என்னமா நல்லது நடக்க போகுது, அரியாசனத்தில் அமர போறீங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம். அடப்போமா, ஆல்ரெடி கொடுத்து கொடுத்து ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்க, நீ எதுனா கொடுத்துட்டு போ அப்படின்னு இப்போ மனசு வந்து வெறுத்து பேசுவீங்க. இல்லைன்னு நான் மறுக்க மாட்டேங்க, சத்தியமாக உண்மைதான். 10 பைசாவுக்கு வழி இல்லாமல் கூட உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க. ஆனால் கடினமாக உழைக்க தான் செய்கிறோம். உழைச்சி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு இருக்கிற நிலமையிலையும் மோசமாக தான் போயிட்டுருக்கு. என்னவா இருக்கும்? நல்லதை நினச்சா நல்லதை செஞ்சால் நல்லா இருப்போம்னு சொன்னாங்களே. துலாம் ராசிக்காரர்களை பார்த்த வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்ட்டு. ஆனால் ஏன் இவங்க கஷ்டப்படுறாங்க? ஏன் கஷ்டப்படுறாங்க? ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நொடி தனக்காக வாழ்ந்திருந்தா, துலாம் ராசிக்காரங்க ஒரு நிமிஷம் தனக்காக வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு விருப்பப்பட்ட உணவோ கூட இவங்களுக்காக வாங்கினது கிடையாது. இப்படி இருந்தால் நம்ம எங்கே நல்லா இருக்கிறது? உண்மைதான், கொஞ்சமாவது நமக்கும் பாடு வைக்கணும் இல்லையா? படாத பாடுபட்டு ஓடி ஓடி உழைச்சி அண்ணனை பார்க்கணும், தம்பியை பார்க்கணும், தங்கச்சியை பார்க்கணும், அக்காவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், எல்லாரையும் பார்த்தாச்சு. நம்மளை யாருங்க பார்க்குறது? நம்மளை யார் சாமி பார்க்குறது? துலாம் ராசியை சேர்ந்தவங்க நீங்கள், ஆண்களோ பெண்களோ வயசானவங்களோ, ஆனால் எப்போவுமே இப்படி தான் நம்ம வந்து இருக்கோம். எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்குறோம், எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் செய்கிறோம். சொல்லுவாங்க இல்லையா, ஏற்றத்தாழ்வாக பார்க்குறாங்க செய்கிறாங்க. அதெல்லாம் துலாம் ராசிக்கு கிடையவே கிடையாதுங்க. இவங்கெல்லாம் பெற்றோர்களாக இருந்தாங்க அப்படின்னா பிள்ளைகள் கொடுத்து வச்சவங்க, அண்ணன் தம்பியே இருந்தாங்க அப்படின்னா சகோதரிகள் கொடுத்து வச்சவங்க, பிள்ளைகளாக இருக்காங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் கொடுத்து வச்சவங்க. துலாம் ராசி அப்படின்னாவே உங்களுக்கு துன்பம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு அரியாசனத்தில் அமரக்கூடிய நேரம்னு சொன்னால் துலாம் ராசிக்காரங்க சிரிப்பீங்க. காரணம் கேட்டிங்கன்னா இவங்க யாரையுமே ஆட்சி பண்ணணும், அதிகாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சது கிடையாது. ஒரு பாய் கூட இல்லாமல் தரையில் படுத்தா கூட போதும், எனக்கு பெருசாக எது மேலேயும் ஈடுபாடு கிடையாது, ஆசை இருக்குது, நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாரும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்குது. ஆனால் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இல்லாத ஒரே உத்தம ராசி அப்படின்னா துலாம சொல்லலாங்க. சரிம்மா, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னுலாம் சொல்லலாம். இதுதான் அரியாசனத்தில் அமரக்கூடிய நேரம்னு சொன்னீங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தி இன்னும் வந்துட்டு நிறைய பேருக்கு நல்லது செய்யலாம் அப்படின்னு இருக்கீங்க. தாமதமாக செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு கடவுள் கொடுக்க போகிறாருங்க. என்னன்னா இந்த வருஷத்தில் வரக்கூடிய இந்த யோகத்தினால துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்க போகுதுங்க. யோகம் அப்படின்னாவே சூப்பர். இதில் வந்து திருக்கிரக யோகம் அப்படின்னா எப்படிங்க? 32 வருஷத்துக்கு அப்புறமா இந்த திருக்கிரக யோகத்தினால வாழ்க்கையினோட உச்சத்தை தொட போகிறீங்க துலாம் ராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த யோகத்தின் காரணமாக தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறப்போகுது.
இந்த திருக்கிரக யோகம்னா என்னம்மா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பணமழையும் கொட்ட போகுது. அட ஃபஸ்ட்டு சொல்லுமா, சனீஸ்வர பகவான், சனி பகவான், சூரிய பகவான் இந்த 3 கிரகங்களுமே குருவுடைய வீடு மீன ராசியில் இணைவதன் காரணமாக இந்த யோகம் உருவாகி இருக்குங்க. இதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி எல்லாமே சக்ஸஸ் தான். பொதுவாகவே ஒரு கிரக பயிற்சி அப்படின்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும். அதுவும் 12 ராசிக்காரர்களுக்கு ஒரே மாதிரி இருக்காதுங்க இந்த நிகழ்வும். அப்படி தாங்க இந்த 3 கிரகங்களும் ஒரே ராசியில் இணையிறதும் ஒரு அரிய நிகழ்வாக தான் நாங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் பார்ப்போம். ஏன்னா இந்த யோகத்தினால அற்புதமான வாய்ப்புகளையும் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களுமே துலாம் ராசிக்காரங்க பெற போறீங்க. இந்த யோகத்தினால அதிர்ஷ்டம், வெற்றி எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி, சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்க போகுது. அதிர்ஷ்டகரமான ராசியாக துலாம் ராசி மாறப்போகுது. பொதுவாகவே இந்த கிரகங்களினுடைய பயிற்சி அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட தலைவிதியை மாற்றுங்க. அப்படி தாங்க இந்த திருக்கிரக யோகமும் துலாம் ராசிக்காரர்களினுடைய விதியாகவே மாற்ற போகுது. உங்களினுடைய வாழ்க்கையில் அற்புதமான அமோக மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்க போகுது. ஒரு தனித்துவமான ஆற்றலை பெற போகிறீங்க. சில அரிதான சந்தர்ப்பங்களில் ஒரே ராசியில் பல கிரகங்கள் இணையிறது அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் இந்த யோகத்தில் தாங்க நடக்குது. இதனால் துலாம் ராசிக்காரங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க. குறிப்பாக சில பயனுள்ள மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த சக்தி வாய்ந்த யோகத்தினால வருமானம் உயர போகுது. நிதி நிலையில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. வேலையில் இருக்கவங்க உங்களினுடைய வேலையில் சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட உங்கள் பணம் சிக்கியிருந்தால் அதை மீட்க முடியாமல் போயிருந்தால் அந்த பணத்தை இப்போ நீங்கள் மீட்டெடுக்க முடியும். அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ எந்த தொழில் செஞ்சாலும் சரி, வியாபாரம் பார்த்தாலும் சரி, பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் நீங்கள் எதிர்பாராத லாபத்தை அடைய போகிறீங்க. எதிர்பார்த்து ஒரு லாபத்தை நினச்சி வேலை பார்த்தாலே, வியாபாரம் பார்த்தாலோ, தொழில் பார்த்தாலோ நடக்க மாட்டேங்குது. இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத லாபத்தை அடைய போகிறீங்க. ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுதுன்னா எவ்வளவு அதிர்ஷ்டம்னு பாருங்களேன். அதே மாதிரி வேலை தொடர்பாக துலாம் ராசிக்காரர்கள் சில பேர் வெளிநாடு பயணம் போவதற்கான யோகம் இருக்குங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான சாதகமான நேரங்க இது. பழைய முதலீட்டில் கூட இப்போ லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறுவீங்க. அவங்களினுடைய முயற்சி, அவங்களினுடைய ஆரோக்கியத்துக்கு நீங்க உறுதுணையா இருக்க போறீங்க. மேலும் இந்த அற்புதமான பலன்களை அள்ளி தரக்கூடிய இந்த யோகத்தினால எதிர்பார்க்காத பண ஆதாயங்கள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் தொழில் வல்லுநர்களா இருக்கீங்க அப்படின்னா பல்வேறு ஒப்பந்தங்கள்ல லாபத்தை பார்க்க போறீங்க. இது வணிகர்களா இருக்கீங்க அப்படின்னா குறிப்பிட்ட லாபத்தை ஈட்ட முடியும். வணிகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதுவே அலுவலக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உயர்ந்த நிலையை அடைய இது சிறந்த நேரங்க. குடும்ப வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுக்குங்க. பல நேர்மறையான பலன்களை இப்போ உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த யோகம். வாழ்க்கையில் நிலவக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இப்போ முடிவுக்கு வரப்போகுதுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, தொழில் வாழ்க்கையிலையும் சரி வெற்றி அடைய போறீங்க. செழிப்பாக இருக்க போறீங்க. மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா போட்டித் தேர்வுகளில் குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் சொல்கிறேங்க, இந்த வருஷத்தில் உங்களுக்கு அரசு பணி நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தோட.